அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 1:17 சொல்றார். ஆண்டவர் சொல்றார், என் பின்னே வாருங்கள், உங்க எல்லாத்தையும் மனுஷரை பிடிக்கிறவர்களாக நான் மாத்துறேன். அப்படின்னா எல்லாத்தையும் ஊழியக்காரனா மாத்துவார், எல்லாத்தையும் ஊழிய செய்ய சொல்லுவார் ஆண்டவர். இப்போ மனிதனை பிடிக்கிறது போல, மீனை பிடிப்பது போல, மனிதனை பிடிக்கிறது போல ஆண்டவர் நம்மளை மாற்ற வேண்டும். ஒரு மாற்று கருத்து நம்ம வாழ்க்கையில வர வேண்டும். ஒரு மாற்று நம்ம வாழ்க்கையில இருந்தாதான் அதை பெருத்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில சுதந்திரமா பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும். அந்த மாற்றத்தை நம்ம தேவனுடைய சமூகத்தில் தேட வேண்டும். தேடி அவரை என்ன செய்ய பராமரிக்க வேண்டும். தேடி, ஆண்டவரே நான் உங்க பின்ன வாரேன், நீ எங்களை மனிதனை பிடிக்கிறவங்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்ப மனிதனை பிடிக்கிறவங்களாக மாற்று வரைக்கும் நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. மனிதனை பிடிக்கிற வரைக்கும் நீங்க பிடிக்கணும். அப்பதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். இப்ப நான் மாத்திரம் சபைக்கு வந்து, நான் மாத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, நான் மாத்திரம் நன்மையை பெற்றுக்கொண்டு போகாதபடி சகல ஜனங்களும் நன்மை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். சகல ஜாதிகளும் நன்மையை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். சகல பேரும் நல்ல காரியங்களை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில கடந்து போகும்போதுதான் தேவன் சொல்றா, நீ என் பின்னே வந்தது எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீ என்னுடைய காரியத்தை செய்ய முடியாத என் பின்னே வர சொன்னேன். நீ என் பின்னே விட்டுட்டு உலகப்பிரமான காரியங்களுக்கு பின்பதாக போகாதபடி தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில அதான் நம்ம வாழ்க்கையை நம்ம முக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும். அநேக பேர் என்ன செய்வாங்க,